மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் 2011 எனக்கு நினைவுகள் சரியா இருந்ததுன்னா வெறும் 35 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் இருந்தது. 210 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன். இதாவது ஒரு நியாயமா சாமானிய மக்களுக்கு ஒரு திட்டமாக அவருடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக போய் சேருகின்ற ஒரு தொகையாக இருக்கு. அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் இது பயன்பட போகிறது. ஒரு திட்டமாகத்தான் இது போய் சேருகிறது. ஆனால் ஒன்றிய அரசு வாங்கின பணமெல்லாம் மொத்தத்துக்கும் அப்படியே வெறும் பெரும் செல்வந்தர்கள் கிட்ட அன்னைக்கு வெறும் 65,000 கோடி ரூபாய் இருந்த அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் ஆயிருக்கே. சாமானியர்கள் வாழ்க்கை உயர்வது கூடாது. பெரும் செல்வந்தர்கள் இருக்கணும், ஏழைகள் இருக்கணும். இந்த பெரும் செல்வந்தர்கள் ஏழைகளை காலகாலத்துக்கு அடிமையா வச்சு ஓட்டணும். இதுதான் வடநாட்டில் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்ற பழக்கம் ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பாக நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த பணம் நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னா இது என்ன செலவுக்கு போய் சேரும் நீங்க நம்புறீங்க? பெண்கள் கைக்கு போய் சேருகின்ற பணம் முறையா ஒரு சேமிப்புக்கு தான் போகுது. பேங்க் எல்லாம் மர்ஜ் பண்ணிடு, லாபம் வச்சுக்கிட்டு இருக்கிற பேங்கோட நஷ்டம் இருக்கிற பேங்க் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா நீங்க லாபத்தை நீங்க கம்மியா காட்டி ஈடு கட்டிட்டதால கொண்டு போய் நீங்க கணக்காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு மினிமம் பேலன்ஸ் போட்டு சாமானிய மக்கள்கிட்ட இருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு காசு எடுத்ததே அதே ஐயா அவர்கள் கண்டிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா நீதிபதி அவர்களை பார்த்து ஐயா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க ஐயா, இதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. நாட்டை ஒரு சர்வாதிகார போக்கோடு தான் நினைக்கிறத செயல்படுத்தணும், RSS நினைக்கிறத செயல்படுத்தணும், பெண்களை அடிமையாவே வச்சிருக்கணும், அது அவர்களுக்கான உரிய உரிமைகளை கொடுக்கின்ற தமிழ்நாடை பார்த்தா அவங்களுக்கு கோவம் வரத்தானே சார் செய்யும். உழைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள். இவர்கள் மீது நீங்க வரியை திணிக்கிறீங்க, இவங்களும் கட்டுறாங்க, நீங்க மொத்தமா வாங்கி வச்சுக்கிறீங்க, வாங்கிக்கிட்டு நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, கெஞ்ச வைக்கிறீங்க, மிரட்டுறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம்னு சொன்னா அதை கொடுக்க கூடாதுங்கிறீங்க. அப்ப என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், இப்போ மேலும் ஒரு சர்ப்ரைஸ் தரும் விதமாக நம்முடைய திமுக அரசு ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகையா 2,000 ரூபாய், அதோட சேர்த்து தான் இப்போ 5,000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க மாண்பு முதலமைச்சர் 13ஆம் தேதி. இப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் அப்படி வர இருக்க, இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மாண்புமிகு திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ், இந்த இலவசங்கள் நாட்டை கெடுத்து குட்டிச்சோறாக்குறது நாட்டினோட வளர்ச்சிக்கு பெரும் தடங்களாக இருக்குது அப்படின்ற கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் பழைய வீடியோங்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அந்த வீடியோ இப்போ அண்மையாக இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இலவச பஸ்ஸு, இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறதுனால மெட்ரோ ட்ரெயினுடைய அந்த ரெவென்யூ பெரிதாக பாதிக்கப்படுது, மெட்ரோ ட்ரெயின் மக்கள் பயணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கருத்துப்பட சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் 1000 2,000 ரூபா ஆக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் கூடுதலாக வருஷம் கோடை காலமானா 2,000 ரூபா கூடுதலாக ஒதுக்கப்படும் அப்படின்லாம் ஒரு அறிவிப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாண்புமிகு சிஜேஐ சூரியகாந்த் இப்படி சொல்றாரு, பிரதமர் இப்படி சொல்றாரு, நீங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி அவர்கள் இது கருத்து சொல்றதுக்கு முன்னாடி பெரும் தொழிலதிபர்களுக்கெல்லாம் இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு 16 லட்சம் கோடி ரூபாயை ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ரைட் ஆஃப் பண்ணாங்க. கேட்டால் அது என்னன்னா புக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம், பட் ஆனால் அந்த கடன் இன்னும் இருக்கு, நாங்கள் வசூல் இதில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுபடி செய்யல, நாங்க புக்ஸ்ல இருந்து ரைட் ஆஃப் மட்டும் தான் பண்ணிருக்கோம். சரிங்க ஐயா, நான் என்ன கேட்கிறேன், அதுல வெறும் 2,30,000 கோடி ரூபாயை மட்டும் தான் வசூலே பண்ணிருக்கீங்க. மீதி அந்த 14 லட்சம் கோடி ரூபாயை வசூல் பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த கோர்ட் சொல்லியிருக்கலாமே. என் சூரியகாந்த் ஐயாக்கு அது தெரியாதா? கனம் நீதிபதி அவர்கள், கனம் நீதிபதி, நான் பொது நலன்ல நான் கேட்கிறேன், அது மக்களுடைய பணம் தானங்க. பேங்க்ல இருக்கிற பணம் யாருடைய பணம்? அதுக்கெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு தானே நீங்க பேங்க்ஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணீங்க. தனித்தனி பேங்க்குக்கு லாசஸ் காட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதை நீங்க ஈடுகட்டணும். அப்ப பேங்க் எல்லாம் மர்ஜ் பண்ணிடு,
லாபம் வச்சுக்கிட்டு இருக்கிற பேங்க்கோட நஷ்டம் இருக்கிற பேங்க்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துனீங்கன்னா நீங்கள் லாபத்தை நீங்கள் கம்மியாக காட்டி ஈடு கட்டிட்டதால கொண்டு போய் நீங்கள் கணக்காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு மினிமம் பேலன்ஸ் போட்டு சாமானிய மக்கள்கிட்ட இருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு காசு எடுத்ததே அதே ஐயா அவர்கள் கண்டிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே. இது என்னுடைய கோரிக்கை. ஒரு சாமானியனா, ஒரு 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 கிராமத்தானா, இல்லை ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு இந்தியாவினுடைய ஒரு குடிமகனா நான் கேட்குற கேள்வி எனக்கு வந்து கனம் நீதிபதி அவர்களை பார்த்து ஐயா இந்த வழக்கு இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க ஐயா, இதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கயான்னு கேட்குறதுன்னு தப்பு கிடையாது. நான் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறேன், 14,4 லட்சம் கோடி ரூபாயை காணுங்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு வசூல் பண்ணி கொடுக்கலாமே. அந்த சொத்துக்களுடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ கூடியிருக்கும்? அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் சொத்து இருக்குல்ல, இவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பாதி பேர் ஓடி போயிட்டு தான் வேற கணக்கு வச்சிருக்காங்க. நீங்க அப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த ஒன்றிய அரசு? மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல 2011 எனக்கு நினைவுகள் சரியா இருந்ததுன்னா வெறும் 35 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் இருந்தது. 210 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க. இதாவது ஒரு நியாயமா சாமானிய மக்களுக்கு ஒரு திட்டமாக அவருடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக போய் சேருகின்ற ஒரு தொகையாக இருக்கு. அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் இது பயன்பட போகிறது. ஒரு திட்டமாகத்தான் இது போய் சேருகிறது. ஆனா ஒன்றிய அரசு வாங்கின பணம் எல்லாம் மொத்தத்துக்கும் அப்படியே வெறும் பெரும் செல்வந்தர்கள் கிட்ட அன்னைக்கு வெறும் 65,000 கோடி ரூபாய் இருந்த அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் ஆயிருக்கே. அவருக்கு எப்படி நீங்க 1,36,000 கோடி எக்ஸ்போஷர் கொடுத்தீங்க? இந்த எக்ஸ்போஷர்ல முறையா கொடுக்கப்பட்டது தானா? அவர் அமெரிக்காவில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, சம்மன் சர்வ் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறார். உலக அரங்குகளெல்லாம் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் கனம் நீதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். நான் என்ன கேட்குறேன், அந்த பணத்தில் ரெக்கவர் பண்ணாருன்னா அந்த பேங்க் எல்லாம் லாபத்துக்கு வந்துடும், நாடு சுபீட்சம் அடையும்னு ஒரு பக்கம் நான் சொல்லிட்டு முக்கியமாக நம்ம தமிழ்நாடு அரசனுடைய கருத்துக்குள்ள நான் வரேன். இல்லை, பிரதமர் மோடி இப்படி இந்த கருத்து கூட சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் சொன்னதெல்லாம் நான் எடுத்துக்க விரும்பலாம். அவருக்கு எனக்கு கேள்வி தானே இதுவுமே. அவர் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாருன்னு சொல்கிறேன். நிதி நிலைய, நாட்டினுடைய நிதி நிலைமையை இவ்வளவு மோசமாக்கின பெருமை மோடி அவர்களை தான் சாரும். ஆனால் இது வந்து ரேவடி கல்ச்சர் அப்படின்னு பிரதமர் கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு. அதான் சொல்கிறேன், அவருக்கு சாமானியர்களுக்கு பணம் வர ஒரு ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வது என்பது பொதுவாகவே அவங்கள் இருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரப்படியோ இல்லை அவர்கள் சொல்லுகின்ற என்னென்ன சாணக்கிய சாஸ்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை வந்து சனாதன கொள்கைகளை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சாமானியர்கள் வாழ்க்கை உயர்வது கூடாது. பெரும் செல்வந்தர்கள் இருக்கணும், ஏழைகள் இருக்கணும். இந்த பெரும் செல்வந்தர்கள் ஏழைகளை காலகாலத்துக்கு அடிமையாக வச்சு ஓட்டணும். இதுதான் வடநாட்டில் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்ற பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பாக நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த பணம் நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இது என்ன செலவுக்கு போய் சேரும்னு நீங்கள் நம்புறீங்க? பெண்கள் கைக்கு போய் சேருகின்ற பணம் முறையாக ஒரு சேமிப்புக்கு தான் போகுது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறவங்க வந்து இது சீட்டு பணம்னு சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாயை தொடர்ந்து சீட்டு சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. கிராமத்தில் முக்கியமான அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. மருத்துவ செலவுகளுக்காகட்டும், இல்லை அவங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகட்டும், இது மாதிரியான அவசிய தேவைகளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இன்னைக்கு உயர்த்துவதற்கு இந்த பங்களிப்பும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. ஏன்னா கல்விக்கு போகின்ற பணமும் இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு வரக்கூடிய பணமும், ஏன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் எப்படி பூம் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன், இது சேர்த்து வைக்கின்ற பணம் அவங்க ஒரு டிவி வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஒரு லேப்டாப் வாங்கலாம். இப்படி அவங்களுடைய அவசிய தேவைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். இதெல்லாம் அவசிய தேவைகளுக்கு. அப்போ இதன் மூலியமான ஜிஎஸ்டி வருவாய் வருது இல்லையா? இதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய பணப்புழக்காட்டத்தை அதிகப்படுத்துகிறது. அதனால தமிழ்நாடு சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்றிய அரசு இது மாதிரி எந்த திட்டத்தையுமே அறிவிக்கிறது இல்லையே. ஏன்? கடன் தள்ளுபடி யாருக்கு பண்ணுறீங்க? நீங்கள் பெரும் தொழிலதிபர்களுக்கு பண்ணுறீங்க. சாமானியர்கள் விவசாயிகள்லாம் அப்படி போராடினாங்களே, அதுக்கு ஏதாவது தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? எதுவுமே பண்ணலையே. கிரிக்கெட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அமித்ஷாவுடைய மகனை வச்சு பெரும் தொகையை நீங்கள் வந்து ஈட்டுறீங்களே, அதுக்கு டேக்ஸ் இல்லாத பணமாக வச்சுருக்கீங்களே. பிசிசிஐக்கு அது தேவையா சார்? ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டரு உள்துறை அமைச்சருடைய மகன் வச்சிருக்காரு, அவ்வளோ பெரிய தொகை விளையாட்டுல இருக்கு, அதில் அவ்வளோ பெரிய பெட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க.
அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சார்? தற்போது அவர் வந்து இப்போ ஐசிசியினுடைய தலைவராக இருக்கு. ஆமாங்க. என்ன நடக்குது இந்த நாட்டிலன்னு புரியலையே. வடநாடு கம்ப்ளீட்டா வந்து வேற மாதிரில கொண்டு போயிட்டு இருக்க நாட்டை சீரழிக்கின்ற வேலையை இவர்கள் தான் நிதி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மெட்ரோவை பத்தி அக்கறைப்படுறாரா? நான் அவருக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்றேன். தமிழ்நாட்டில் கொடுக்கறதுனால மெட்ரோ பாதிக்கப்படல. ஏன்னா சென்னையில் மட்டும்தான் நமக்கு வந்து மெட்ரோ இருக்கு. நீங்க தான் இன்னும் மதுரைக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, கோவைக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. சென்னையில் இருக்கிற மெட்ரோ செல்ஃப் சஃபிஷியண்டா இனஃப் பீப்புளோட ரீசனபிள் தொகையோட ரன் ஆகிட்டு இருக்கு. கம்பேர்ட் டு நாக்பூர், கம்பேர்ட் டு அதர் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மற்ற மெட்ரோக்கள் நடப்பதை விட கூடுதல் வருவாயை செலவினத்துக்கு மேல் ஈட்டி தந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மெட்ரோ. இவருக்கு என்ன திடீர் அக்கறை வந்துருச்சுங்க? என்ன சொல்ல வராரு? தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே? அதான் அதுக்கு அர்த்தமா எடுத்துக்க முடியும். இல்ல அது முன்பு பேசியது ஒரு பேச்சு சார். மேலும் அவர் என்ன இல்ல முன்பு பேசி பேச்சு அவர் என்ன தொன்னில என்ன கான்டெக்ட்ல பேசினாரு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப அதே பாஜக தானே அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் மாதம் இப்ப நீங்க கொடுக்குறீங்களா உரிமை தொகைங்கிற மாதிரி அவங்க மாநிலத்துல அவங்களுக்கு பாதிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு முன்னதாகவே மத்திய பிரதேசத்தில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க உங்க? இல்லையே, அதுல பிரச்சனை என்ன தெரியுமா? பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பெண்கள் படிச்சிடுறாங்க, பெண்களோட நம்பிக்கை எந்த காலத்திலையும் இவங்களால பெறவே முடியாது. அப்ப அதை நிறுத்தணும். பெண்கள் படிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, அப்படிதான் அதை பார்க்க முடியுது. நீங்க இதையா டச் பண்றீங்க? நான் என்ன ஜென்ரலா எல்லாரும் போறது கொடுக்குறாங்களா என்ன? அப்ப ஏன் இதுக்குள்ள நீங்க வந்து கை வைக்க விரும்புறீங்க? ஏன் தமிழ்நாடு மென்ஷன் பண்ணி நீங்க சொல்றீங்க? தப்பு இல்லது. அப்ப யூ ஹேவ் எ ஹிடன் அஜெண்டா சார். முதல்ல ஒரு குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குடும்பத்தோடு வாழுகின்றவர்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுனா என்ன பிரச்சனை, அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, மனைவினா அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அது குடும்பம்னா எப்படி இருக்குங்கிறவர் தான் இது மாதிரியான விஷயங்கள்ல சரியான முடிவு எடுக்க முடியும். மோடி அவர்கள் இது மாதிரியான அனுபவங்கள் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால அவர் 10ஆம் பொதுவா ஒரு பாசிச போக்கோடு, நாட்டை ஒரு சர்வாதிகார போக்கோடு தான் நினைக்கிறத செயல்படுத்தணும், RSS நினைக்கிறத செயல்படுத்தணும், பெண்களை அடிமையாவே வச்சிருக்கணும். அது அவர்களுக்கான உரிய உரிமைகளை கொடுக்கின்ற தமிழ்நாடை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரத்தானே சார் செய்யும். இப்போ இது வந்து மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகைக்குள்ள வர்றாங்களே 1,31,00,000 மகளிர், இவங்களுக்கு மட்டும்தான் சேருமா அல்லது ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு போய் சேருமாங்கிற ஒரு கேள்வி. பொதுவாகவே கோடை காலம்ங்கிறது செலவினம் அதிகம் இருக்கக்கூடிய காலமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள்லாம் லீவில் இருப்பாங்க, டூர் போவாங்க, வெளியே போவாங்க, இது மாதிரியான செலவினங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணி தேவைக்கு வெளியே வாங்குகின்ற சூழல் ஏற்படும். அதற்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அந்த 2000 rupees கொடுக்கணும், ஒன்றும் நாட்டுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுறாது. அவங்களுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, என்ன தப்பு இருக்க முடியும்? ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கிண்டல் பண்ணுவோமா என்ன? இப்போ அதுலேயும் கூடுதல் நிதி சுமை வந்து ஏற்படாதா? அதில் இப்போ புதுசாக இப்போ இன்னொரு இப்போ ஏற்கனவே மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், அதே 2000 ஆக்க போகிறோன்றோம். அடுத்த திராவிட மாடல் 2.0 வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்கள் ஆட்சி அமைதுன்னு வச்சுப்போம், 2000 ரூபாயா இப்போ நீங்கள் அதை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை உள்ளாக்கப்படுவீங்க. உங்களுடைய வாக்குறுதிப்படி மக்கள் கேட்பாங்க. இப்போ இது மேலும் மே மாதம் வந்து 4000 ரூபாயா வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வந்து போட வேண்டியதான் வரும். இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையா? சரி, நான் என்ன கேட்குறேன், 3,48,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரி ஒன்றிய அரசுக்கு போகுது. வாய்ப்பு இருந்தால் மாநில சுயாட்சி கேட்குறோம்ல, வரியெல்லாம் தமிழ்நாடே வசூல் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் பார்டர் பாதுகாக்கிறீங்க, அத்தியாவசியமான திட்டங்களுக்கு தானே தேவை, அதுக்கு மட்டும் ஒரு நிதியை வாங்கிட்டு மீதி எங்கிட்ட விட்டுருங்களேன், நாங்கள் கட்டுற வரியிலேருந்து கொடுத்துட்டு போகிறோம், என்ன பாதிப்பு வந்துட போகுது? இது அப்பட்டமான பிளவுவாத பேச்சு சார். பிளவுவாத பேச்சு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேங்க நான். இப்போ பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் அதாவது உழைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியா, இவர்கள் மீது நீங்கள் வரியை திணிக்கிறீங்க, இவங்களும் கட்டுறாங்க, நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறீங்க, வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, கெஞ்ச வைக்கிறீங்க, மிரட்டுறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் இது மாதிரி ஏதாவது திட்டங்கள் உருவாக்கி கொடுத்தாலும் கிண்டல் அடிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க. அப்போ என்னதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு புரியவே இல்லையே.
இது இப்படி நாங்க வந்து ஒரு உதாரணம் சொல்லி ஒரு நியாயமான விஷயத்த நீங்க அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடுகள்ல எல்லாம் வந்து பவர்ஃபுல் எது தெரியுங்களா? மாநிலங்கள் தான் பவர்ஃபுல். அவங்கவுங்களுக்கு தனி கான்ஸ்டியூஷன் உண்டு, அவங்கவுங்களுக்குன்னு அவங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். வெரி லிமிடெட் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுடைய யூனியன்ல இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் பிடிங்க அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அது மாதிரி கேட்டால் உங்களுக்கு பிரிவினைவாதமா தோணுதா உங்களுக்கு? இப்போ நீங்க நல்ல ஒரு வாதம் வச்சீங்க. இப்போ இது அண்ணா காலத்திலேருந்தே முன்வைக்கக்கூடியதுதான். தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்கிற ஒரு கருத்து சாராம்சமாக தான் இந்த வாதத்தை நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். தமிழ்நாட்டிலேருந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்தும் வரி வருவாய் வந்து தமிழக அரசுக்கு கலெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. சென்னையும் தான் தலைமையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. இப்போது இதே கோவை மாவட்டத்திலிருந்தும் சென்னைக்கு வருவாய் வரும், டேக்ஸ் கலெக்ஷன் வரும், அரியலூர்லேருந்தும் டேக்ஸ் கலெக்ஷன்லாம் வரும். இப்போ நம்ம திமுக அரசு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். திமுக அரசு கோவைக்கு செய்கிற அளவுக்கு நம்ம அரியலூருக்கு செய்கிறோன்னு உங்களால் அறுதிட்டு உறுதிப்பட கூற முடியுமா மக்கள் மத்தியில்? நான் தெளிவாக சொல்லட்டுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த 5 ஆண்டுகளில் 4 மண்டலங்கள்ல இருந்தும் நாம் செயல்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்குன்னா, தென் மண்டலங்களை முழுக்க அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. கடந்த 4 ஆண்டு காலம் பழனிசாமி ஐயா ஆட்சியில் எந்த திட்டங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு வெறும் கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் நிறைய பண்ணினாருங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து உருவாக்குனார். வெறும் கான்ட்ராக்ட் ஒர்க்காக கொடுத்து, வெறும் பாலங்கள் அவங்களுடைய சிறப்பு, பூரா கமிஷன் வாங்குறதுக்கு மட்டும்தான் அவர் வேலை பார்த்தது. ஏன்னா சம்மந்தி தான் அவனை கான்ட்ராக்டரு. அப்போ நோக்கம் அப்படி பணத்தை கொடுத்து அப்படி எடுத்துக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்தாரு. ஆனால் நாம அப்படி பண்ணல. பேலன்ஸ் இருங்க, வரி வருவாய இல்ல நான் பேச விடல, நீங்க என்ன பேசவே முடியல. மாவட்டங்களையும் பரவலாக சரிசமமாக ஈக்குவிட்டியை நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றோமா? ஈக்குவாலிட்டியை பேசவே நீங்க விடல. நமக்கு வாக்களிச்ச மாவட்டம் வாக்களிக்காத மாவட்டம்னு நம்ம பிரிச்செல்லாம் பார்க்கல. அந்த சரத்துக்குள்ள எல்லாமே வரணும். ஒரு முன்னுரிமை எக்ஸாம்பிள் தான் கிடையாது, அதுல அர்த்தம் இருக்கு. நீங்க தமிழ்நாடுக்கு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மாட்டேங்குது? ஏன்னா பாரதிய ஜனதாக்கு வாக்களிக்கலங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு 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 ஆதிக்கத்தை ஒரு நிதிச்சுமைய சார் இதெல்லாம் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தோழர். சரியா? எவ்வளவு நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க? அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை குட்டி இருக்குல்ல, அவங்கவுங்க ஒரு தாய்க்கு எல்லாம் கரெக்டு தான். ஆனா எந்த அளவுக்குங்கிறது ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. இது வரைக்கும் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க கொண்டு போய் அங்க மக்களுக்கு நீங்க ஒருவேளை ஆக்கப்பூர்வமான திட்டங்களை, இண்டஸ்ட்ரி உருவாக்குறேன், நான் கல்வி நிலையங்கள் உருவாக்குறேன், அந்த மாநிலத்தை வளர்த்துறேன்னு சொல்லி சொன்னா பரவாயில்லையே. நீங்க கொண்டு போய் என்னென்னதுக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லாம் போகஸ் ஸ்கீம்ஸா போட்டு எல்லாம் பணத்தை வெளியெடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. யூபியில் என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லி ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் அலோகேஷன் இருக்கா? இல்ல. 25,000 ஸ்கூலை மூடி இருக்கீங்க, கல்விக்கு செலவு பண்ணல. இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்திருக்கா? வரல. என்னடா பண்ணீங்க பணத்தை? கடைசியா நாங்க அயோத்தியா கட்டணும்ங்கிறீங்க, அந்த ஊருக்கு எவனும் வர்றதும் இல்லை. இப்ப அடுத்து சீதை கோயில் கட்டுவோம்ங்கிறீங்க. இப்படி ஏன் பணத்தை கொண்டு போய் எங்களுடைய வரி பணத்தை எடுத்து உங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாடி செலவு பண்ணிக்கிறதுக்காக நாங்க வரி கட்டணும்? அப்ப நீங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கலையா? அட்லீஸ்ட் மினிமம் ப்ரொபோர்ஷன் நமக்கு 10வது ஃபைனான்ஸ் கமிஷன்ல நமக்கு வந்து 7.5% கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மொத்த வருவாயிலிருந்து. இப்ப 4.8% ஏன் குறைச்சிங்க? அதுல வந்த இழப்பு மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குங்க. இன்னும் 16வது ஃபினான்ஸ் கமிஷன்ல இன்னும் குறையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. வேணும்னே நீங்க செய்யறது உங்களுக்கு புரியல. நாங்க அது மாதிரி ஏதாவது எந்த மாவட்டத்துக்காவது வஞ்சிக்கிற மாதிரி, தனக்கு வாக்களிக்காத மாவட்டம் சேலம் மாவட்டம் வாக்களிக்கல, அதனால இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, எந்த திட்டங்களும் அறிவிக்க போறது இல்லைன்னு ஏதாவது வஞ்சனையோட நாங்க செயல்படுறோமா? என்ன வஞ்சனையோட செயல்படல. எப்படி மத்திய அரசுக்கு நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களோ, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை அது வஞ்சிக்கிறது என்று, அது போல தமிழகத்திலையும் பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் நம்ம வந்து கவனம் செலுத்தி இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கான். இல்லைன்னா தூத்துக்குடியில போய் ஃபேக்டரி உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டைடல் பார்க் மாதிரி நம்ம வந்து நியோ டைடல் பார்க் ஒரு மினி வெஞ்சர் என்னத்துக்கு கொடுத்துருக்கோம்? தூத்துக்குடியில. என்னத்துக்கு கன்னியாகுமரியில கொடுத்துருக்கோம்? என்னத்துக்கு விருதுநகர்ல கொடுத்துருக்கோம்? அப்ப
பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அத்தனையிலையும் ஈவனாக இருக்கணும். 4 ஜோன்லையும் நான் சொல்கிறேன், டேக்ஸ் ரெவென்யூஸோட கலெக்ஷன் நமக்கு காட்டுது. ஜோன் வைஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டட் growth எப்படி வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க. இதுதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். இந்தியா முழுக்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டடாக கொடுங்கன்னு கேட்குறோம். ஓரவஞ்சனை செய்யாதீங்க. பணத்தை பூரா எங்கிட்ட இருந்து உறிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்காம நீங்கள் கொண்டு போய் கண்ணா பின்னான்னு கண்டதுக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கண்ணா பின்னான்னு கண்டவங்களுக்கு காசை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை மக்களுக்கு செய்யுங்கன்னு கேட்குறோங்க. நமக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் அதுதானே. அப்ப இந்த 2000 கொடுக்கறது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்திலையும் தப்பு கிடையாது. இன்னும் வேணுமான திட்டங்களை அடிஷனல் அறிவிக்கலாம். நான் தான் ஜஸ்டிஸ் அவர்களுக்குமே சேர்த்து நினைக்கிறேன், ஐயா அதெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சேர்த்தி கொடுக்கலாம், தவறில்லை. இது மாதிரியான கால் வந்து பொலிட்டிக்கல் கால் வந்து ஜுடிஷியல் மேட்டரில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்காங்கிறது கான்ஸ்டியூஷனை படித்து பார்த்தா நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் மக்களுக்கு சொல்லுகின்ற வாக்குறுதியை பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய மேண்டேட்டு தான் தேர்தல் வெற்றிங்கிறது. இதில் கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், கடந்த காலங்களில் எல்லாரும் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுத்துருக்கிறார்கள் எடுத்து பார்த்து கோர்ட் வந்து அஃபிடேவிட் ஆக்கி இது வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படுத்தலைன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, அது மாதிரியான விஷயங்களை செயல்படுத்துமா? அப்ப அது கான்ஸ்டிடியூஷன். நான் கேட்கிறேனே, நீங்க எங்களை கூட விடுங்க, நீங்க என்ன ஒன்றிய அரசுக்கு நான் கேட்கிறேன், இது மாதிரியான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமா வருமா? தேர்தல் விஷயங்களை, மக்கள்கிட்ட பேசுகின்ற விஷயங்களை, ஜனநாயக விதிமுறைகளுக்கு கீழ் வருகின்ற விஷயங்கள்ல கோர்ட் எந்த அளவுக்கு நடவடிக்கை, எந்த அளவுக்கு தலையிடலாம்ங்கிறது எனக்கு கேள்விக்குறியாகப்படுகிறது. அது சரியாக இருக்குமா லாங் ரன்ல அப்படிங்கிறது ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். எனக்கு உடன்பாடு இல்லை. அது மக்களுக்காக எடுக்கின்ற முடிவு. நீங்க அப்படின்னா நீங்க கொண்டு 10,000 ரூபாய் என்னத்துக்கு தூக்கி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டா நியாயமா இருக்குமா? அது பீகார்ல அந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சம்பந்தமா வழக்கு தொடுத்திருந்தார். கொடுத்தது அப்ப நீங்க அது ரைட்டுன்னு தானே சொல்றீங்க. அப்பயே எங்க மெட்ரோ போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. மெட்ரோ உங்களுக்கு அடிக்கடி ஒரு கருத்து சார், எந்த ஒரு உத்தரவோ எந்த ஒரு வெர்டிக்டோ வழங்க ஒரு கருத்து சொல்றதே வந்து நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து 2 ஜட்ஜு கொண்ட பெஞ்ச் இந்த கேஸை ஏற்கனவே விசாரிச்சு இது வந்து கான்ஸ்டியூஷன் படி, ஜனநாயக விதிமுறைப்படி இந்த மாதிரி விஷயங்களை தலையிடுவது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணி முடிச்ச கேஸை இப்ப 3 ஜட்ஜு கொண்ட பெஞ்சை வந்து அவர் அதுக்கு தான் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா 2 பேர் கேட்டாங்க, மீண்டும் கேட்கணும்னா 3 பேர் கேட்கணும், அல்லது அதிகமானவங்க உட்காந்து கேட்கணும். அப்ப இதை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கை தொடுத்தவர் யாருங்கிறத நீங்க பாருங்களேன். முழுக்க ஒரு பிஜேபியினுடைய தீவிர ஆதரவாளர், அந்த கட்சியில் தீவிரமாக பொறுப்பில் இருந்தவர், தொடர்ந்து வழக்குகள் தொடுத்தவர், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ்ல பாரதிய ஜனதாக்கு ஆதரவான தீர்ப்புகளை வாங்குவதற்காகவே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பேர்ல கேஸ் போட்டவர், வேதங்களை கட்டாயமா பாடங்கள்ல கத்துத்தரணும்னு கேஸ் போட்டவர். அந்த கேஸை எடுத்து ஜட்ஜி நடத்துறாரு சார். அப்ப இது எல்லாமே ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது நமக்கு என்ன தெரியாதா என்ன? அப்ப நீங்க தேர்தல் அப்ப நீங்க நிறுத்தணும்னு நினைச்சீங்க, முதலமைச்சர் முன்கூட்டியா கொடுத்தாங்க. இது மாதிரி விஷயங்கள்ல கோர்ட்டுகள் வந்து இனி தலையிடுவது சரியா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கான்ஸ்டியூஷன் படி இதுக்கு என்ன அலவன்ஸ் இருக்கு, எந்த சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.